ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்சு, மணி சேவிங் டிப்ஸு, கோல்டு சேவிங் இந்த மாதிரி பட்ஜெட் பிளானிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதில் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம், இப்படி சேவ் பண்ணலாம், அப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும், கோல்டு சேவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் சேமிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, சேமிக்க ஆரம்பிக்கிறீங்கனாலும் சரி, சேமிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, சேமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேமிக்க ஆரம்பிங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பணத்தை சேமிக்கும் முன் இப்படியும் கொஞ்சம் யோசிங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு ஒரு லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அதை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இஎம்ஐ வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம வந்து இஎம்ஐ போடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப 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 இஎம்ஐக்கு ஜாஸ்தி. ஆனால் சொல்லுவாங்க உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட்டுன்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி யாரும் நம்மளுக்கு வந்து 0% இன்ட்ரெஸ்ட்டில் எந்த ஒரு பொருளையும் கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து நாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அதனால இஎம்ஐயில் கிடைக்கிறேங்கிறதுக்காக கண்டிப்பாக வாங்காதீங்க. அதே மாதிரி பர்சனல் லோன் பார்த்தீங்க அப்படின்னா 15% 35% வரைக்கும் வட்டி வந்து அந்த வட்டி வந்து வாங்குறாங்க. அதே கார் லோன் பார்த்தீங்கன்னா 10%லேருந்து நம்மளுக்கு வந்து கார் லோன் கிடைக்குது. அதே கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா 15% 35% வரைக்கும் நம்மளுக்கு வந்து போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி இஎம்ஐக்கான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து அடைக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு வந்து ட்ரை பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம பண்ண முடியுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம அடுத்தது என்ன போகலான்னா, இப்போ இந்த லோனெல்லாம் நான் சொல்லியிருக்கேங்களா, பர்சனல் லோனு, கார் லோனு, கிரெடிட் லோனு இந்த மாதிரி லோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சேமிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுங்க. அதுக்கப்புறம் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் உள்ளது. இந்த பர்சனல் லோனுமே யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பதிலாக இந்த லோனை அடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஜுவல் லோன் போயிடலாம். ஏன்னா ரொம்ப 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 கம்மியான இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு நகை வேணுமே அப்படின்னு கேட்பீங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து எப்படி சேவ் பண்ணாலும் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்னுமுமே கோல்டை சேவ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக லோன் இருக்குது அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்புறமா சேமிக்க ஆரம்பிங்க. 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் லோன். இப்போ இங்கே சொன்னது இல்லாமல் நம்ம வந்து ஹோம் லோன் வச்சுருக்கோன்னா அந்த லோனில் பார்ட் பேமெண்ட்டு, ப்ரீ பேமெண்ட்டு, இஎம்ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே பண்ணணும். அதாவது நான் வந்து பேங்க்கில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசாரித்தப்போ ஒரு ஃபஸ்ட்டு 5 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து ப்ரீ பேமெண்ட்டு, போஸ்ட் பேமெண்ட்டு, நம்மளோட இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லட்சக்கணக்கில் மீதமாகும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேட்டர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஹோம் லோன் இருக்குன்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ உங்களால் அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் நீங்கள் கட்டி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு. கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியம். 3லேருந்து 6 மாதத்தோடைய வருமானம் உங்கள் கையில் வந்து எமர்ஜென்சிக்காக கண்டிப்பாக ஒரு செப்பரேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் போட்டு வச்சுருங்க. அதில் வந்து அந்த செப்பரேட் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக ஏடிஎம் கார்டோ நெட் பேங்க்குக்கோ யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்கள். அந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது கண்டிப்பாக கரையாமல் அப்படியே இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத சேமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஹோல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். அதாவது ஏதோ நம்ம கையில் வந்து மீதம் வந்து ஒரு ரூ. 1000 இருக்குது, ரூ. 10,000 இருக்குது அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் இந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு நம்ம வந்து கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் சேமிக்கிறோம், எதற்கு சேமிக்கிறோம், எவ்வளவு சேமிக்கிறோம் இப்படிங்கிறதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. என்னமோ மீதம் இருக்குது இதை சேமிக்கலாம் அப்படின்னு சேமிக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடு கட்டுறதுக்காக நான் இவ்வளோ சேமிக்க போகிறேன், அல்லது படிப்பு செலவுக்காக சேமிக்க போகிறேன், என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக நான் சேமிக்க போகிறேன், அல்லது என் பையனோட பொண்ணோட திருமண செலவுக்காக நான் சேமிக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே இல்லைனா உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஹோம் அப்ளையன்சஸ் வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சேவிங் பண்ணும்போதும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேமிக்க ஆரம்பிக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேமிக்க ஆரம்பிங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கம். பணவீக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் 7%லேருந்து 8% வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பொருளை ஒரு ரூ. 100 இப்போதைக்கு வாங்குறீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அது ரூ. 120 நம்ம வாங்குவோம். இதில் நம்மளுக்கு வந்து ரூ. 20 எக்ஸஸ் ஆகுதுங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய பணவீக்கம் அப்படிங்கிறது.
அதனால நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும், சேவிங் பண்ணும்போதும் அதிக ரிட்டர்ன்ஸ் எதில கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து, அதே நீண்ட காலமா நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா, நம்மளுக்கு வந்து அதுதான் வந்து பணவீக்கத்த வந்து வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். பணவீக்கத்துக்கு எதிரான அமௌண்ட் வந்து நம்ம சேமிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த மாரி நீண்ட கால சேமிப்பா பண்ணும்பொழுது 5லேருந்து 15 வருஷம் நம்ம பே பண்ற மாரி பிளான் பண்ணிக்கலாம். அதில பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ, எஸ்ஐபி இந்த மாதிரி நெறைய லாங் டெர்ம் சேவிங்ஸ் இருக்கு. அதில ஏதாவது ஒண்ணு எடுத்தோ அல்லது நீங்க என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க சேமிக்க ஆரம்பிக்கலாம். இதில வந்து நான் வந்து இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சேவிங்ஸ் பிளான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுவுமே நாங்க வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல எஸ்ஐபினா என்னன்னு போட்டிருக்கிறோம். இன்னமுமே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, கண்டிப்பா ஒரு செப்பரேட் வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சேமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத பாருங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு, டெர்ம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸ்ல நம்ம முக்கியமா எடுக்க வேண்டிய விஷயம் மெடிக்கல் இன்சூரன்ஸ். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத பாருங்க. கண்டிப்பா இந்த இன்சூரன்ஸ் எடுங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அவ்வளவுக்கு சேஃப் சாரி அவ்வளவு வந்து பெரிய பெனிஃபிட் இல்ல அப்படிங்கிறது இப்ப தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு தெரிஞ்சப்போ எல்லாரும் லைஃப் இன்சூரன்ஸ்ல போடுங்க, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, இதில நான் தெரியாம போட்டுட்டேன். பட் வந்து அதில வந்து பெரிய பெனிஃபிட் இல்லங்கிறது இப்ப தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. வேற வழி இல்லாம அத நான் வந்து இப்பவும் கட்டிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி டெர்ம் இன்சூரன்ஸ் இதுவுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். இதில வந்து 3மே வேறு வேறு விதமானது. இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோமா? அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்க. இல்லன்னா கண்டிப்பா இதில இதில வந்து நீங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதில வந்து இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கவரேஜ் இருக்கா? எவ்வளோ கவரேஜ் இருக்கு? நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பா பார்த்துட்டு நீங்க செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பணத்த சேமிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீங்க ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்றதுக்கு ஆரம்பிங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணாம நம்ம பணத்த சேமிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அம் பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது கையில அமௌண்ட் இல்லாம போயிடும். அப்புறம் இதையும், அதையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு, இதையும் பண்ண முடியாம, அதையும் பண்ண முடியாம ரொம்பவும் நம்ம சிரமப்படுவோம். அதனால இந்த மாரி விஷயங்கள்லாம் முதல்ல நீங்க வந்து யோசிச்சு, அதுல பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.